அல்ஹம்துலில்லாஹ். ஏக இறைவனை போற்றி. தேனி மாவட்டம் கம்மம் கிளை சார்பாக இந்த பெண்கள் தர்பியாவை துவங்க இருக்கின்றோம். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, இதிலே துவக்க உரையாக சிறிய உபதேசத்தை கூறிவிட்டு நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்றோம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகின்றான், அறிவுரை கூறுவீராக, அறிவுரை இறை நம்பிக்கையாளர்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களுக்கும் அல்லாஹ் வழங்கிய உபதேசமும் அல்லாஹ்வின் தூதருடைய உபதேசங்களும் பயனளிக்கும் என்று அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகின்றான். நாம் பல்வேறு மார்க்க உபதேசங்களை அறிந்து கொள்வதற்காக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றோம். பெண்களுக்கான தர்பியா, பெண்களுக்கான சிறப்பு பயான்கள் போன்று பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றோம். ஆனாலும் பெரும்பாலும் நம் இது போன்ற நிகழ்ச்சிகளிலே நம்முடைய உள்ளம் விரும்புவது குறைவுதான். ஏனென்று என்ன காரணம் என்று சொன்னால், நமக்கு நன்மை தீமைகளை நாம் அறிந்து கொண்டோம், ஏகத்துவத்தை உணர்ந்து கொண்டோம், ஓரிரு கொள்கையை தெரிந்து கொண்டோம், நமக்கு அனைத்தும் தெரிந்து விட்டது என்று சொல்லி நாம் என்ன செய்யறோம், அதுல கொஞ்சம் அலட்சியமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா, அவங்க சிலைக்கு எதிராக, சிலை வழிபாட்டுக்கு எதிராக தன் தந்தையிடத்தில் பிரச்சாரம் செய்தார்கள், சிலைகளை உடைத்தார்கள். அத்தனை மக்களிடத்திலும் சிலைகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட அவங்களுடைய பிரார்த்தனையை பாருங்க, சிலைக்கு எதிராக சிலையை உடைக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் கூட அவர்களுடைய பிரார்த்தனையை பார்த்தோம் என்றால், என் இறைவனே, மக்கா என்னும் இவ்வூரை பாதுகாப்பாயாக ஆக்குவாயாக, என்னையும் என் வழித்தோன்றர்களையும் சிலைகளை வழங்குவதை விட்டு பாதுகாப்பாயாக என்று கேட்கிறாங்க. சிலைக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு நபி சிலையை சுக்கு நூறாக உடைத்து ஏகத்துவத்தை நிலைநாட்டிய ஒரு நபி என்ன செய்றாங்க, எனக்கு எப்பயுமே சிலை வணக்கத்திலிருந்து என்னை ஆக்கிறாது என்று பிரார்த்தனை செய்றாங்க. அப்ப ஒவ்வொரு முஸ்லிம்களும் நாம் ஒவ்வொரு உபதேசத்தை கேட்கும் போது நாம் அதில் இருக்கக்கூடிய அந்த உபதேசத்தில் நன்மைகளை எடுத்துக்கொண்டு தீமையை விட்டு விலகக்கூடிய நிலையில் அடைய வேண்டும். ஆனா நாம் என்ன செய்யறோம், நாம் அதிகமாக நன்மையான விஷயங்களை நம் உள்ளம் ஈர்ப்பதில்லை. மனிதனின் உள்ளம் அப்படித்தான் இருக்கு. அல்லாஹ் சொல்றேன்ல, அல்லாஹ் சொல்லும் போது சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ் வானத்தின் மீது சத்தியமாக, பூமியின் மீது சத்தியமாக என்று சொல்லி அல்லாஹ் அத்தனை சத்தியங்களை சொல்லிவிட்டு உள்ளத்தின் மீதும் அதை நெறிப்படுத்தியவன் மீதும் சத்தியமாக என்று சொல்லிவிட்டு அவன் பாவத்தையும் நன்மையும் அதற்கு உணர்த்தினான் என்று சொல்லி அல்லாஹ் உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவர் வெற்றி பெற்று விட்டார், அந்த அதை மாசுபடுத்தியவர் தோல்வி அடைந்து விட்டார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்ப உள்ளம், நம்முடைய உள்ளம் நன்மையான விஷயங்களை விட தீமையான விஷயங்களை தான் அதிகமாக தேடக்கூடியதா இருக்கு. உதாரணமா சொன்னோம்னா, நாம இந்த ஊருக்கு யாராவது ஒரு சினிமா நடிகை வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கூட்டமா இருக்கும். நாம ஒரு நல்ல நிகழ்ச்சி வச்சிருப்போம், அந்த நல்ல நிகழ்ச்சிக்கு கூட்டம் வருவதில் ஆர்வம் குறைவாக இருக்கும். அல்லது ஒரு ஆடி தள்ளுபடி, நாலு சுடிதார் 1000 ரூபாய்க்கு தர்றாங்கன்னு சொன்னோம்னா அங்க கூட்டம் அலை மோதும். என்ன உடல் உபாதை இருந்தாலும் சரி, என்ன நிலை இருந்தாலும் என்ன செய்வாங்க, அந்த இடத்துக்கு அங்க போயிருவாங்க. ஆனால் நமக்கு இந்த உலகிலும் நன்மை தரக்கூடியது, நமக்கு இந்த உலகில் பல்வேறு கண்ணியத்தை தரக்கூடிய இந்த மார்க்கம் நமக்கு வழங்கியிருக்கூடிய உபதேசத்தை, மறுமையில் வெற்றி அடையக்கூடிய அந்த உபதேசத்தை கேட்பதிலே நாம் அலட்சியமுடையவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஒவ்வொருவருக்கும் முன்னோக்கு ஒரு இலக்கு உள்ளது, எனவே நன்மையான காரியங்களில் நீங்கள் முந்தி செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நம்முடைய இலக்கு என்பது மறுமையை நோக்கி உள்ள இலக்கு. அந்த இலக்கை அடைய வேண்டும் என்றால் நாம் கூறக்கூடிய ஒவ்வொரு உபதேசத்தையும், இறைவனுடைய அத்தனை கட்டளைகளையும், இறை தூதருடைய உபதேசங்களையும் நாம் கேட்டு அந்த உபதேசத்தை நம் உள்ளத்தில் உள்வாங்கி அதை நடைமுறைப்படுத்தினால்தான் நாம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இந்த மார்க்கத்தின் அடிப்படையிலே சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அழகிய குடும்பமாக கட்டமைக்க முடியும் என்பதை உங்களுக்கு கூறி இந்த சிறிய உரையை நிறைவு செய்கின்றேன். இப்போது சஹாபிய பெண்களின் தியாகம் என்ற தலைப்பிலே சகோதரர் கலந்தர் எம்ஏசி அவர்கள் உங்களிடத்தில் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா.
من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியம் நிறைந்த எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீது ஜமாஅத் தேனி மாவட்டம் கம்பம் கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த பெண்கள் இஜ்திமாவிலே நாம் அனைவரும் பங்கெடுத்திருக்கிறோம். இந்த நிகழ்வினுடைய முதல் அமர்வாக சஹாபிய பெண்களின் தியாகங்கள் என்கின்ற தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதற்கான நோக்கம் என்னவென்றால், பொதுவாக இது பெண்கள் இஜ்திமா என்கின்ற காரணத்தினால் பெண்களை மையமாக வைத்து அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய மார்க்க அறிவுரைகளை நாம் சொல்ல வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த தலைப்பின் கீழே பொதுவாக சஹாபாக்களின் தியாகங்கள் என்று வைத்திருக்கலாம். அல்லாஹ்வின் தூதரோடு பயணித்த எல்லா நபி தோழர்களும் நபி தோழியர்களும் இறைவனுக்காக மறுமையினுடைய வெற்றிக்காக ஏராளமான தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அந்த தியாகங்களை முன்மாதிரியாக வைத்து நாமும் இந்த மார்க்கத்திற்காக உழைக்க வேண்டும். மறுமை வெற்றிக்காக அவர்களை போன்று இல்லாவிட்டாலும் கூட நம்மால் முடிந்த அளவிற்கு சாதாரண காரணங்களை எல்லாம் சொல்லி நாம் ஒதுங்கி விடாமல் ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கும் அவனுடைய வசுவாசிற்கும் கட்டுப்பட்டு மார்க்கத்தினுடைய தியாகங்களை விட்டு நாம் விலகிவிடக் கூடாது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், பொதுவாக சஹாபிய பெண்மணிகளை ஏன் நாம் தலைப்பில் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டால், பொதுவாகவே அல்லாஹ் மனிதர்களையே பலகீனமானவர்களாக தான் படைத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது குலிக்கல் இன்சானு லஈஃபா, மனிதர்கள் பலகீனமானவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. மனிதன் என்று வந்துவிட்டாலேயே அவனிடத்தில் ஏராளமான பலகீனங்கள் இருக்கிறது. இருந்தாலும் அந்த மனித சமுதாயத்தில் ஆண்களை விட பெண்களை அல்லாஹ் பலகீனமாக படைத்திருக்கிறான். பொதுவாகவே மனிதர்கள் அனைவருமே பலகீனமானவர்கள் தான். அதிலும் நாம் நுட்பமாக பார்த்தோமையானால் ஆண்களை விட பெண்கள் பலகீனமாக மனதளவிலே உடல் அளவிலே அதை அல்லாஹ்வின் தூதர் அவர்களே நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னல் மரஅத குலிகத மின் திஹைன், ஒரு பெண் என்பவள் அவள் விலா எலும்பிலிருந்துதான் படைக்கப்பட்டிருக்கிறாள். அந்த விலா எலும்பு என்பது இயற்கையாகவே அது வளைந்துதான் இருக்கும். வளைந்திருப்பது என்பது ஒரு குறைதான். அதே போன்று பெண்களிடத்திலே ஒரு குறைகள் இருக்கதான் செய்யும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், அந்த குறையை நான் நிவர்த்தி செய்ய போகிறேன், அவற்றை நான் நிறையாக மாற்றப் போகிறேன் என்று பெண்களிடத்திலே நீ ஒழுங்குகளை சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு இந்த பலகீனம் இருக்கக்கூடாது என்கின்ற நோக்கத்தோடு அறிவுரைகளை சொல்ல ஆரம்பித்து அவர்களை நீ துன்புறுத்த ஆரம்பித்தால், அந்த குறைகளை நீ சரி செய்ய ஆரம்பித்தால், அந்த விலா எலும்பை நாம் நேராக்க முயலும் பொழுது எப்படி அந்த எலும்பு உடைந்து விடுமோ அதே போன்று இந்த பெண்ணும் உடைந்து விடுவாள். எனவே அந்த குறைகளோடு நீ வாழ பழகிக்கொள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதை தான் நமக்கு வசியத்தாகவே சொல்லுகிறார்கள். அந்த புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தியை நாம் உற்று நோக்கும் பொழுது, பொதுவாக ஆண்களை விட பெண்கள் பலகீனமாக தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது. ஆனால் அந்த பெண்ணாக இருந்தாலும் இவ்வளவு பலகீனமாக படைக்கப்பட்டாலும்
மனதளவிலே உடல் அளவிலே ஆண்களை ஒப்பிடும் பொழுது பெண்களுக்கு அல்லாஹ் நிறைய குறைகளை வைத்திருந்தாலும் பலவீனங்களை வைத்திருந்தாலும் இந்த சஹாபிய பெண்மணிகள் அந்த இயற்கையை விஞ்சி அதையும் தாண்டி இயற்கைக்கு மாற்றாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள். பொதுவாக பெண்களுக்கு மத்தியிலே நாம் பார்த்தோமையானால் மார்க்க சிந்தனை என்பது குறைவாக தான் இருக்கும். விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பெண்கள் அவர்கள் இந்த கொள்கையிலே உறுதி கொண்டு விட்டார்களேயானால், மார்க்கத்தினுடைய தேடலிலே அவர்கள் ஆர்வம் காட்டி விட்டார்களேயானால் அவர்கள் ஒரேடியாக உச்சத்தை அடைந்து விடுவார்கள். அந்த துறையிலே அவர்கள் சிறந்து செயல்படுவார்கள். ஆனால் அதே நேரத்தில் அந்த ஆர்வம் மிகுதி என்பது குறைவாக இருக்கும் பட்சத்தில் பெண்கள் அதிலே அலட்சியமாக இருப்பதை தான் நம்மால் பெரும்பான்மையாக பார்க்க முடியும். ஆனால் அல்லாஹ்வின் தூதருடைய காலகட்டத்திலே சஹாபிய ஆண்கள் சஹாபாக்கள் எப்படி அவர்கள் தியாகம் செய்தார்களோ உடல் அளவிலே மனதளவிலே பல விமர்சனங்களை எதிர்கொண்டு பல தியாகங்களை செய்து பல எதிர்ப்புகளை சந்தித்து இந்த மார்க்கத்திற்காக எப்படி பல தியாகங்களை செய்தார்களோ அதே போன்று சஹாபிய பெண்மணிகளும் பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் நாம் முன்மாதிரியாக நாம் கொள்ள வேண்டும். இன்றைக்கு வாழக்கூடிய பெண்கள் இம்மார்க்கத்திற்காக சஹாபிய பெண்கள் எப்படி தியாகம் செய்தார்கள், என்னென்ன எதிர்ப்புகளை எல்லாம் சந்தித்தார்கள், எப்படி கொள்கையிலே உறுதியாக இருந்தார்கள், இறைவனுடைய மார்க்கத்திற்காக நம்முடைய மறுமை வெற்றிக்காக எப்படியெல்லாம் அவர்கள் பாடுபட்டார்கள் என்பதை நாம் தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நாமும் செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பையே முக்கியமாக நாம் தேர்வு செய்திருக்கிறோம். அதுல முக்கியமான ஒரு செய்தியை நாம் பார்த்தோமையானால், பொதுவாக ஒரு குடும்பம் சரியாக வழிநடத்தப்பட வேண்டுமையானால் அந்த குடும்பத்தில் உள்ள கணவனாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்கள் சரியான முறையிலே வழிநடத்தப்பட வேண்டுமையானால் அவர்கள் இந்த மார்க்கத்தின் அடிப்படையிலே செயல்பட வேண்டுமையானால் அந்த வீட்டிலே பெண் என்பவள் சரியாக இருந்தால் போதும். ஒரு வீட்டிலே ஒரு பெண் சரியாக மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடியவளாக இறைவனுக்கு கட்டுப்படக்கூடியவளாக மறுமையினுடைய வெற்றியை இலக்காக வைத்து வாழக்கூடியவளாக ஒரு பெண் மாறிவிட்டாலேயானால் அந்த பெண்ணை தன்னுடைய பெற்றோரையும் தன் கணவனுடைய பெற்றோர்களையும் சரியான பாதையிலே வழிநடத்தக்கூடியவளாக இருப்பாள். அதே போன்று தன்னுடைய கணவன் ஒரு தவறான காரியத்தை செய்வதற்கு முன் வரும்போது கூட அழகான முறையிலே ஆலோசனைகளை கொடுத்து அந்த தவறில் இருந்து தன்னுடைய கணவனை பாதுகாக்கக்கூடியவளாக அந்த பெண் என்பவள் இருப்பாள். அதே போன்று அடுத்த தலைமுறையாக வளரக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை சரியான முறையிலே மார்க்கத்தினுடைய அடிப்படையிலே வளர்க்கக்கூடியவளாக அந்த பெண் என்பவள் இருப்பாள். அப்போ ஒரு குடும்பத்தை சார்ந்த எந்த உறுப்பினராக இருந்தாலும் அந்த பெண்ணை சார்ந்தவளாக இருக்கக்கூடிய நேரத்துல அந்த பெண் மார்க்கப்பட்டுள்ளவளாக, அந்த பெண் மறுமை சிந்தனை உடையவளாக, அந்த பெண் மரண சிந்தனை உடையவளாக இருப்பாளையானால் அவரை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப உறுப்பினர்களுமே சரியான முறையிலே வார்த்தெடுக்கப்படுவார்கள் என்பதுதான் நிதர்சன உண்மையாக இருக்கிறது. எனவே நாம் ஒரு குடும்பத்தில் ஒரு பொறுப்புதாரியாக இருக்கிறோம். நம்முடைய பெற்றோர்களையும் நம் கணவனுடைய பெற்றோர்களுக்கும் பாதுகாவலர்களாக நாம் இருக்கிறோம். நம்முடைய கணவனை வழிநடத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவராக நாம் இருக்கின்றோமையானால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மார்க்கத்திற்காக என்ன செய்தோம் என்பதை நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? இந்த மார்க்கத்திற்காக நம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக நாம் என்ன தியாகத்தை செய்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோமா? பெரும்பான்மையான இடங்கள்ல இந்த மார்க்கத்திற்காக தியாகம் என்பதை இல்லாமல் போயிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக தௌஹீதுவாதிகளிடத்துல, பொதுவாக எல்லா மனிதரிடத்திலும் நாம் அந்த கணக்கெடுப்பை நாம் எடுத்தாலும் கூட அது ஒரு பக்கம் இருக்கட்டும், தௌஹீது என்று பேசக்கூடியவர்கள் நான் தௌஹீதிலே இருக்கிறேன், ஷிர்க் வைக்க மாட்டேன், விதத்தான காரியத்தை நான் செய்ய மாட்டேன், குர்ஆன் ஹதீஸை கடைபிடிக்கக்கூடியவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நம்மிடத்தில் எவ்வளவு தியாகங்கள் இருக்கிறது? இந்த மறுமைக்காக நாம் எதையெல்லாம் இழந்திருக்கிறோம் சற்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது நாம் ஈமான் கொண்டோமையானால் பல விதங்களில் நமக்கு சோதனைகள் வரும், பல விதங்களில் நமக்கு விமர்சனங்கள் வரும், பல விதங்களில் நம்மை நோக்கி எதிர்ப்புகளும் பல சோதனைகளும் வரக்கூடிய நேரத்துல நாம் தியாகம் செய்கிறோமா என்பதை தானே இறைவன் பார்க்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது பல நபுலுவன்னக்கும் பிஷைய்யிம் மினல் ஹௌஃபி வல் ஜூ, அச்சத்தை ஏற்படுத்தி நாம் சோதிப்போம், பசியை வறுமையை ஏற்படுத்தி நாம் சோதிப்போம்,
வநக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வத்தமராத். உங்களுக்கு நாம் வழங்கிய பொருளாதாரங்களிலே உடல் அளவிலே மனதளவிலே உங்களுக்கு பயன் தரக்கூடிய பொருட்களிலே பாதிப்புகளை நாம் ஏற்படுத்தி அதன் மூலமாக நாம் சோதிப்போம். அப்படி சோதிக்கக்கூடிய நேரத்துல பல இழப்புகள் நமக்கு வரும். அச்சத்தின் மூலமாக இறைவன் நம்மை சோதிக்கும் பொழுது அதில் ஏதோ விதத்துல எதிரே ஒரு இழப்பு இருக்கும். பசியின் மூலமாக அல்லாஹ் நம்மை சோதிக்கும் பொழுது அதிலே நமக்கு இழப்புகள் இருக்கும். நம்முடைய பொருளாதாரத்திலே, அதே போன்று நம்முடைய உடல் அளவிலே மனதளவிலே நமக்கு பயன் தரக்கூடிய பொருட்களை கொண்டு அல்லாஹ் சோதிக்கக்கூடிய நேரத்துல அதன் மூலமாகவும் நமக்கு இழப்புகள் வரும். அந்த இழப்புகள் வருகின்ற காரணத்தினால்தான் அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்லுகிறான். அப்படி இழப்புகள் ஏற்படும் பொழுது அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? இதா அசாபத்துஹும் முசீபா, இந்த சோதனைகளை அவர்களுக்கு நாம் முன்னிறுத்தும் பொழுது அவர்களுக்கு முசீபத்துகள் இழப்புகள் ஏற்படும். அப்படி இழப்புகள் ஏற்படும் பொழுது காலோ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்விற்குரியவர்கள், நாங்களே அல்லாஹ்விடத்தில் தான் செல்ல போகிறோம். என்னுடைய பசி என்ன, என்னுடைய வறுமை என்ன, என்னுடைய பொருளாதாரம் என்ன, எனக்கு பயன் தரக்கூடிய பொருட்கள் என்ன, அதில் அல்லாஹ் இழப்பை ஏற்படுத்துகிறான அந்த துவாவை ஓதிவிட்டு இழப்பை அவர்கள் சந்திப்பார்கள். பொதுவாக இழப்பை சந்திக்கும் போதுதாங்க துவாவை ஓதுவோம். அப்ப அந்த துவாவை அல்லாஹ் நமக்கு சோதனையை தரும் பொழுது நாம் ஓதுவோம் என்று அல்லாஹ் சொல்கின்றானே. ஆனால் என்ன காரணம்? இறைவன் நம்மை சோதிக்கும் பொழுது ஏதோ ஒரு விதத்துல ஒரு இழப்பு நம்மை சந்திக்கும். அந்த நேரத்தில் நம்முடைய உறுதிப்பாடு எப்படி இருக்கிறது என்பதை அல்லாஹ் கண்டிப்பாக நம்மை சோதிப்பான். அதிலும் குறிப்பாக பெண்களாகிய நீங்கள் இந்த மார்க்கத்திலே உறுதியாக இருக்கும் பட்சத்தில், இந்த மறுமைக்காக நீங்கள் உறுதியாக வாழக்கூடிய பட்சத்தில், இறைவனுக்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் ஏராளமான சோதனைகள் உங்களுக்கு வரும். அப்படி வரக்கூடிய நேரத்திலே நாம் என்ன மார்க்கத்திற்காக என்ன தியாகம் செய்திருக்கிறோம் என்பதை இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை கொண்டு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அதில் முதலாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கொள்கை ரீதியாக சில விஷயங்களை நாம் நடைமுறைப்படுத்தும் பொழுது சில உறவுகளை நாம் இழக்க வேண்டி வரும், சில விஷயங்களை நாம் இழக்க வேண்டி வரும், சில நற்பெயர்களை நாம் இழக்க வேண்டி வரும், விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படும். உதாரணத்திற்கு நாம் சொல்வதாக இருந்தால், நம்முடைய கொள்கையிலே ஒரு முக்கியமான ஒரு கொள்கை என்ன? நம்முடைய வீட்டிலே இணை வைக்கக்கூடிய ஒருவர் மரணித்து விட்டாரே ஆனால் அவருக்கு ஜனாசா தொழுகையை நாம் தொழக்கூடாது என்று நாம் சொல்லுகிறோம். சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய வீட்டிலே ஒருவர் மரணித்து விட்டார். அது நம்முடைய தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், கணவனுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், நம்முடைய உறவினர்களிலே யாரேனும் ஒருவராக இருக்கலாம். அவர் அல்லாஹ்விற்கு இணை வைத்தவராக மரணித்து விட்டாரே ஆனால் அவருடைய ஜனாசா தொழுகையில் நாம் பங்கெடுக்காத பொழுது எப்படி பேசுவார்கள்? பாரு, தாய் தந்தை மீது பாசம் இல்லாம அத்தா அம்மாக்கு துவா கூட செய்ய மாட்டான்ப்பா, அப்படி என்ன நஜாத்துக்காரன், அப்படி என்ன தௌஹீது பேசுவார்கள். அதே போன்று பார்த்தீர்களே ஆனால் நம்முடைய சொந்த பந்தங்களிலே திருமணங்களை ஏற்பாடு செய்திருப்பார்கள். அந்த திருமண நிகழ்விலே மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் நடைபெறும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைக்கு மாற்றமாக மாற்று மதத்தினுடைய கலாச்சாரங்களை மார்க்கத்தின் பெயராலேயே பின்பற்றிக் கொண்டிருப்பார்கள். ஃபாத்தியாக்களை ஓதுவார்கள், மாலை அணிவார்கள், வீண் விரயங்களிலே கூத்து கும்மாளங்களிலே ஈடுபடுவார்கள், வீண் விரயங்களை செய்வார்கள். மார்க்கத்திற்கு முரணாக பல காரியங்களை அவர்கள் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த சபையை நாம் புறக்கணிக்க வேண்டும் என்பதை இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே அப்படித்தான் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். ஒரு சபையில அல்லாஹ்வினுடைய வேதத்தினுடைய அந்த வசனங்கள் யுக்ஃபரு பிஹா வ யுஸ்தஹஸு பிஹா, இறைவனுடைய அந்த கட்டளைகள் மறுக்கப்படுவதை நீங்கள் பார்த்தால் அல்லது அது கேலி செய்யப்படுவதை நீங்கள் பார்த்தால் பலா தக்குவதும் ஆகும், அந்த சபையிலே அவர்களோடு நீங்கள் அமராதீர்கள். அல்லாஹ் எளிமையாக திருமணத்தை நடத்த சொல்லுகிறான். ஆடம்பரமாக திருமணம் நடத்தப்படுகிறதா அந்த சபையில் நாம் அமரக்கூடாது. வரதட்சணை வாங்காமல் திருமணத்தை நடத்தி மாப்பிள்ளைதான் பெண்ணுக்கு மகர் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறதா? நீ வரதட்சணை வாங்கி திருமணம் முடிக்கின்றாய், பெண் வீட்டாருடைய விருந்திலே நீ திருமணத்தை நடத்துகின்றாய். இது அல்லாஹ்வினுடைய வசனங்கள் மறுக்கப்படுகிறது, கேலி செய்யப்படுகிறது. அந்த சபையில் நான் பங்கெடுக்க மாட்டேன் என்று அந்த சபையை நாம் புறக்கணிக்கிறோம். பாத்தியா, நஜாத்துக்கார உறவை முறிக்கிறதுல ஆளா இருப்பான்.
இப்படிதான் உறவுகளை முறித்து முறித்து வாழ்வார்கள் என்று நம்மை நோக்கி விமர்சனங்களை முன்வைப்பார்கள். உறவை முறிக்கக்கூடியவர்கள் என்று நம்மை பார்த்து பேசுவார்கள். இன்றைக்கு பெரும்பான்மையான இடங்கள்ல தௌஹீத் என்கின்ற வார்த்தையை விரும்பக்கூடியவர்கள் அதை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பதன் மூலமாக நான் தௌஹீதவாதியாக இருக்க வேண்டும் என்று யாரும் இன்றைக்கு விரும்புவது கிடையாது. தௌஹீத் என்று பேசிக்கொண்டு அதுதான் சரி என்பதை ஒப்புக்கொண்டதற்கு பின்பாக இது போன்ற உறவுகளை முறிக்கக்கூடாது என்கின்ற பெயரிலும், இது போன்ற சொந்த பந்துகளுக்கு நாம் துவா செய்ய வேண்டும், இல்லை என்றால் ஊர் மக்கள் நம்மை விமர்சிப்பார்கள் என்கின்ற பெயரும் இறைவனுடைய கொள்கைக்கு நாம் மாற்றமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோமே, இந்த கொள்கை உறுதி நம் இடத்தில் இருக்கிறதா? இறைவனுடைய கொள்கையை நான் கடைபிடிப்பதற்காக எப்பேற்பட்ட தியாகத்தை செய்வதற்கும் நான் தயார் என்று அந்த தியாகத்தை செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? சஹாபிய பெண்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மகளார். பெரும்பான்மையாக ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க நாம தெரிஞ்சிருக்கிறோம். இந்த அஸ்மா பின்த் அபூபக்கர் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹுடைய சகோதரி. இஸ்லாம் மக்காவிலே பரவக்கூடிய அந்த நேரத்திலே அபூபக்கர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவருடைய மனைவி அஸ்மா பின்த் அபூபக்கரை பெற்றெடுத்த தாயார் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அஸ்மா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆயிஷா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். 13 ஆண்டுகள் மக்காவினுடைய வாழ்க்கைக்கு பிறகாக அவர்கள் மதீனாவிலே ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். இப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. இஸ்லாத்தை ஏற்காத அபூபக்கருடைய மனைவியும் அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய தாயாரும் இறை மறுப்பு கொள்கையில இருந்து கொண்டு அவர் மக்காவிலே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னதான் கொள்கை மாறி இருந்தாலும், தான் ஆடாவிட்டாலும் தசையாடும் என்று சொல்வார்களே, அதே போன்று தன்னுடைய பிள்ளைகளை தேடக்கூடிய நேரத்துல அஸ்மா பின்த் அபூபக்கர் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் மதீனாவுக்கு போயிட்டாங்க, பிள்ளைகளை பார்க்க வேண்டுமே என்று சொல்லி மதீனாவிற்கு வருகிறார்கள். இந்த சம்பவத்தை அப்படியே கண்ணு முன்னால கொண்டு வந்து பாருங்க. அஸ்மா பின்த் அபூபக்கர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவாக தாயை பிரிந்து விட்டு மதீனாவிற்கு வருகிறார்கள். தன்னந்தனியாக வாழ்க்கையை அமைக்கிறார்கள். இதுல இடைப்பட்ட அந்த குறுகிய கால இடைவெளியை கழித்து தன்னுடைய தாயார் தன்னை சந்திப்பதற்காக, தன்னை பார்ப்பதற்காக மதீனாவிற்கு வருகை தருகிறார்கள். வீட்டு வாசல் நின்று கூப்பிடுறாங்க. அஸ்மா அவர்களை அழைக்கிறார்கள் தாயார். யாரோ அழைப்பதை போன்று இருக்கிறது என்று வீட்டினுடைய கதவை திறந்து பார்த்தால் இணை வைப்பு கொள்கையில இருக்கக்கூடிய தன்னுடைய தாயார் வீட்டினுடைய வாசல்ல வந்து நிற்கிறாங்க. இப்பேற்பட்ட ஒரு சூழல் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்க. நாம தௌஹீதுக்கு வந்துட்டோம். தர்காவிற்கு செல்லக்கூடிய, மௌலூது ஓதக்கூடிய, தாயத்தை கட்டக்கூடிய நம்முடைய பெற்றோர்கள் நம்மை தேடி நம்ம வீட்டுக்கு வராங்க. வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. என்ன செய்வோம்? தாயாரை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பெற்றோர்களை பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. முதல்ல கட்டி அணைச்சி அவங்கள வரவேற்று வாங்க, வீட்டுக்கு வாங்க, உள்ள உட்காருங்க கவனிச்சுட்டு தான் மத்ததெல்லாம். உண்மை நிலைய மறந்துடுவோம். ஆனா அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய தியாகத்தை பாருங்கள், கொள்கை உறுதியை பாருங்கள், கொள்கையிலே எப்படிப்பட்ட தியாகத்தை பாருங்கள். தாயார் வந்து வாசல்ல நிக்கிறாங்க, இணை வைக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அவர்களோடு நாம் உறவை பேணலாமா வேண்டாமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. தாயாரை வீட்டு வாசலிலே நிற்க வைத்து விட்டு ஓடி வருகிறார்கள் மஸ்ஜிது நபவியை நோக்கி. அல்லாஹ்வின் தூதரை சந்தித்து, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தாயார் இணை வைத்த நிலையிலே என்னை சந்திப்பதற்காக மக்காவிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். ஒரு வார்த்தை கூட என்னுடைய தாயாரை நான் அழைக்காமல், அவர்களை வீட்டுக்குள்ளே நான் அனுமதிக்காமல் உங்களிடத்திலே நான் ஓடோடி வந்திருக்கிறேன். இணை வைத்த நிலையில் வந்த என்னுடைய பெற்றோரை நான் அரவணைக்கலாமா வேண்டாமா, உறவை பேணலாமா வேண்டாமா என்று இந்த கொள்கையில ஒரு கேள்வி வந்த உடனே பாத்தீங்களா, கொள்கையில நாம ஒருபோதும் நாம் தடம் புரண்டு விடக் கூடாது என்பதில் அவ்வளவு உறுதியாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அவர்கள் இணை வைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் பெற்றோர்களை பேணுவது உன் மீது கடமையாக இருக்கிறது, எனவே நீ உறவை பேணு என்று சொல்லி அனுப்புறாங்க.
அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வராங்க. வீட்டு வாசல்ல தன்னுடைய தாயாரை அப்படியே நிக்க வச்சுட்டு போனவங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு டவுட்டை கிளியர் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு வராங்க. வந்து தன்னுடைய தாயாரை வீட்டிற்குள்ளே அழைத்து அவர்களை உபசரித்து அவர்களை அரவணைத்து நலம் விசாரித்து விட்டு அப்புறமா அனுப்பி வைக்கிறாங்க. நமக்கு சர்வ சாதாரணமாக தெரியல, ஆனா நடைமுறையில யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி செய்ய முடியுமா? இந்த மாதிரி செஞ்சா, இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நடந்தா நாம சாதாரணமாக அந்த நிகழ்வை நாம் கடந்து வந்து விட முடியுமா? 1000 தான் இருக்கட்டும், பெற்றோர்கள் வீட்டு வாசல்ல வந்து நிற்கும் போதே அதை விட உனக்கு என்னப்பா கொள்கை முக்கியம்னு இந்த சமுதாயம் கேள்வி கேட்கும். ஆனா அதை பற்றி எல்லாம் அஞ்சாமல், அதை பற்றி எல்லாம் யோசிக்காமல், கொள்கையா பெற்றோர்களா என்று பார்த்தால் கொள்கைக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் என்று அந்த பெண்மணி எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. இப்படி இருக்கணும் ஒரு பெண்ணு. அதனாலதான் அவர்களால் அவ்வளவு தியாகங்கள் செய்ய முடிந்தது, அவ்வளவு நெற்பெயர்களை அவர்களால் வாங்க முடிந்தது. ஆனால் இன்றைய கொள்கைக்காக பாருங்க, சர்வ சாதாரணமாக ஆடம்பர திருமணங்களில் நாம் பங்கெடுக்கிறோம். சர்வ சாதாரணமாக மார்க்கத்திற்கு முரணான காரியங்களிலே நம்முடைய உறவை பேண வேண்டும் என்கின்ற காரணத்தை முன்னிறுத்தி, இல்ல அற்பமான காரணங்களை எல்லாம் நாம் முன்னிறுத்தி இறைவனுடைய கொள்கையை நாம் 2ஆம் பட்சத்திற்கு நாம் தழுகிறோமே, நம்முடைய நிலை என்ன யோசித்து பாருங்கள். இது போன்ற ஏராளமான விஷயங்களை நாம் சொல்லலாம். முதலில் அல்லாஹ்வினுடைய கொள்கைக்கு தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கொள்கையை தாண்டி வேறு எந்த உறவும் கிடையாது என்பதை இந்த உலகத்தில் நாம் உளமாற உணர்ந்து அதற்காக தியாகங்களை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அதிலும் குறிப்பாக இளைஞர்களும் இளைஞர்களும் இன்றைக்கு மார்க்கத்திற்கு முரணான பல காரியங்களை செய்யும் பொழுது பெற்றோர்களை காரணம் காட்டிவிட்டு செல்லக்கூடிய நிலை. பள்ளிவாசலுக்கு வருவார்கள், நன்றாக தொழுவார்கள், மார்க்க பணிகளை ஈடுபடுவார்கள். திருமணம் என்று வந்துவிட்டது என்று சொன்னால் மார்க்கத்திற்கு முரணாகவே தன்னுடைய திருமணத்தை நடத்துவார்கள். என்னப்பா காரணம்னு கேட்டா, இல்ல அத்தா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, வேற வழி இல்லை, அவங்க பேச்சை கேட்டாதான் திருமணம் நடக்கும் என்கிற நிலை இருக்கிறது என்று சொல்லி சர்வ சாதாரணமாக அற்பமான காரணங்களை எல்லாம் பெற்றோர்களையும் உறவினர்களையும் காரணம் காட்டிக் கொண்டு கொள்கையை நாம் புறந்தள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பல இடங்களே நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ஈமானுடைய சுவையை பற்றி நமக்கு சொல்லி காண்பிக்கும் பொழுது சலாசுன் 3 காரியங்கள் இருக்கிறது. மன் ஹுன்ன ஃபீஹி, அந்த 3 காரியங்களும் எவரிடத்திலே அமைந்து விட்டதோ வஜத ஹலாவத்தில் ஈமான், அவர் ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நமக்கு சொல்றாங்க. நம்ம ஈமான நினைச்சிட்டு இருக்கிறோம், அல்லாஹ் ஒருத்தனை சொன்னா போதும், முகமது நபி எதை நம்ம பின்பற்றினா போதும், குர்ஆனை ஓதுனா போதும், மறுமையை நம்பிக்கை கொண்டா போதும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. ஈமான் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டுமே சொந்தமானது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், காஃபிர்களுக்கும் ஈமான் இருக்கிறது, இறை மறுப்பாளர்களுக்கும் ஈமான் இருப்பதாக தான் திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு அத்தியாயத்திலே மறுமையினுடைய அந்த விஷயத்தை சிலாகித்து சொல்லும் பொழுது, நாளை மறுமையிலே காஃபிர்களின் ஈமான் பயன் தராத நாள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பயன்படுத்துகிறான். அவருடைய ஈமான் அவர்களுக்கு பயன் தராது என்று காஃபிர்களுக்கும் ஈமான் இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். வெறுமனே நான் மூமின் என்று, நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் என்று வாய்மொழியாக சொன்னால் பத்தாது, ஈமானுடைய சுவையை சுவைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த பண்பிற்கு சொந்தக்காரர்களாக நாம் மாற வேண்டும். அதற்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த 3 பண்புகளிலே முதல் பண்பு என்னவென்றால், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து காரியங்களை விடவும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதரும் தான் என்னுடைய பிரியத்திற்குரியவர்கள், நேசத்திற்குரியவர்கள் என்று அவர்கள் நடைமுறைப்படுத்துவார்கள். வெறுமனே வாய்மொழியில சொல்ல மாட்டாங்க. அத்தா அம்மாவா அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருமா என்று கேட்டால் இவர் அல்லாஹையும் தூதரையும் தான் தேர்வு செய்வார்கள். உறவினர்களா மார்க்கமா என்று கேட்டால் மார்க்கத்தை தான் தேர்வு செய்வார்கள். இந்த உலக மக்களுடைய விமர்சனமா அல்லது மறுமை வெற்றியா என்று அவரிடத்தில் நாம் சொன்னமையானால் அவர்கள் மறுமை வெற்றியை தான் தேர்வு செய்வார்கள். இந்த உலகத்தில் நீங்கள் எதை கொடுத்தாலும் அதை விட அவர்கள் அல்லாஹ்வை கூடுதலாக நேசிப்பார்கள்.
அல்லாஹ்வின் தூதரை தான் நேசிப்பார். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் எதையும் செய்வதற்கு அவர்கள் தயாராக இருப்பார்கள் என்பதுதான் அந்த நபியுலினுடைய ஆழமான கருத்து. அப்ப இந்த உலகத்தில் யோசித்து பாருங்கள், அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்பதற்காக ஏதாவது நம்ம தியாகம் பண்ணிருக்கிறோமா? குறிப்பாக நாம் சொல்வதாக இருந்தால் எத்தனையோ பயான்கள், எவ்வளவு அறிவுரைகள் கேட்கிறோம். குறிப்பாக பெண்களை பற்றி பேசும் பொழுது புறத்தை பற்றி, அவதூறை பற்றி பேசாத சபைகளே இருக்காது. ஏன்னா 4 பெண்கள் ஒன்று சேர்ந்து விட்டார்களே, ஆனால் அங்கு புறம் பேசுவதுதான் ஷைத்தான் வழக்கமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். பொதுவாக பெண்களுடைய சபை என்றாலேயே அங்க புறம் பேசுறது தான். என்னைக்காவது நான் எத்தனை நாள் புறம் பேசினேன், அல்லாஹ்வுக்காக இனிமேல் புறம் பேச மாட்டேன் அப்படின்னு நாம என்னைக்காவது மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோமா? இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே உங்களுடைய உள்ளத்திலே நீங்களே கேள்வியை எழுப்பிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விற்காக என்னுடைய வாழ்க்கையில் நான் எதை இழந்திருக்கிறேன்? ஒரு தீய காரியத்தை நான் செய்து கொண்டிருந்தேன், அது தீமை என்பது எனக்கு தெரிய வந்தது. அல்லாஹ் அதை தடுத்திருக்கிறான் என்பதை எனக்கு நான் அறிந்து கொண்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதை கண்டித்திருக்கிறார்கள் என்பதை நான் அறிந்து கொண்டதற்கு பின்பாக இதை என்னுடைய வாழ்க்கையில் நான் விட்டிருக்கிறேன், கைவிட்டிருக்கிறேன், அதை விட்டு நான் ஒதுங்கி இருக்கிறேன் என்று ஏதாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள்கிட்ட நீங்க கேள்வி எழுப்பி பாருங்க. எதை நாம் தியாகம் செய்திருக்கிறோம் இறைவனுக்காக? ஒரு தீமையை விட்டு நாம் விலகி இருக்கிறோமா? அல்லது நான் ஃபஜர் தொழாமல் இருந்திருக்கிறேன், இந்த ஹதீஸ்களை எல்லாம் கேட்டதற்கு பின்பாக நான் ஃபஜர் தொழ ஆரம்பித்திருக்கிறேன், குர்ஆனை ஓத தெரியாமல் இருந்தேன், சிரமப்பட்டு குர்ஆனை நான் ஓத கற்றிருக்கிறேன். ஒரு செய்தியை சொல்லுங்க பாப்போம், எதை நம்ம தியாகம்? ஒண்ணுமே இல்லை. அப்ப கொள்கைக்காக, இறைவனுக்காக, இறைவனுடைய தூதருக்காக இந்த உலகத்தில் நாம் எதை செய்திருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீர்களேயானால், இந்த பெரும்பான்மையான இடங்கள்ல ஆண்கள் நன்மை செய்வதற்கும் தடையாக இருப்பது பெண்களாகவே இருக்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம ரொம்ப கவனமா சில விஷயங்களை நாம உற்று நோக்க வேண்டும். சில விஷயங்களை நாம பொதுபோக்காக அதனுடைய ஆழம் தெரியாமல் சில காரியங்களை நாம் செய்வோம். ஆனால் அதனுடைய முடிவை நாம் பார்த்தோமையானால், அதனுடைய விபரீதத்தை நாம் பார்த்தோமையானால் மிகப்பெரிய தீமையாக நிற்கும். அதுல முதன்மையான ஒரு செய்தி என்ன என்றால், பெரும்பான்மையான இடங்கள்ல பெண்கள் ஆண்களுக்கு சுதந்திரத்தை கொடுப்பது கிடையாது. அதுவும் குறிப்பாக பொருளாதாரத்தினுடைய விஷயத்துல ஆண்கள் வெளிநாடுகளிலே வேலை பார்ப்பவர்களாக இருந்தாலும், உள்நாட்டிலே சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், அந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடியவர்கள் ஆண்கள். குடும்பத்திற்காக செலவு செய்ய வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே அந்த பொருளாதாரங்களை கொண்டு, அவர் வைத்திருக்கக்கூடிய சொத்து பத்துகளை கொண்டு, அவருக்கு பயன் தரக்கூடிய பொருள்களை கொண்டு மறுமையினுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை தேடுவதும் அவர் மீது கடமையாக இருக்கிறது. ஆனா பெரும்பான்மையான இடங்கள்ல பாத்தீங்கன்னா, குடும்ப செலவிற்காக பொருளாதாரத்தை வாங்கக்கூடிய பெண்கள், வீண் செலவிற்காக பொருளாதாரத்தை செலவிடக்கூடிய பெண்கள், ஒரு ஆண் மார்க்கத்திற்காக செலவிடுவதை தடுக்கக்கூடியவராக பல இடங்கள் இருக்கிறாங்க. பொருளாதாரத்தை செலவு செய்வதில் முட்டுக்கட்டையாக நாம் இருப்பதனுடைய விளைவு என்னவென்றால், பல இடங்கள்ல ஆண்கள் வீட்டில் உள்ள பெண்களுக்கு தெரியாமலேயே தான தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கு நமக்கு தெரிந்து கூட எத்தனை பேர் தெரியுமா, போன் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைப்போம், இந்த பள்ளிவாசல் கட்டுமானப்படி நடைபெறுகிறது, ஒரு பொருளாதாரத்தை வாரி வழங்குங்க, பள்ளிவாசலுக்கு ஸ்பீக்கர் தேவைப்படுது, பொருளாதாரத்தை கொடுங்க ஸ்டேட்டஸ் வச்சோம்னா ஒரு 4 பேரு தனியா பர்சனல் சாட்ல வருவாங்க. பாய், உங்க ஜிபே நம்பர் ஒரு 1000 ரூபாய் பணம் போட்டிருக்கிறேன், இந்த 1000 ரூபாய் வச்சு என் பேர் பில்லு போட்டுருங்க, ஆனா பில்லை என் வீட்டுல கொடுத்துடாதீங்க. இல்ல எங்கேயாவது கடத்தெருல எங்கேயாவது வெளியே பாத்தீங்கன்னா அங்க என்கிட்ட தனியா பில்ல கொடுங்க, வீட்டுல கொடுத்துடாதீங்க பாய். எத்தனை இடங்கள்ல தெரியுமா? ஏங்க என்னங்க ஆச்சுன்னு கேட்டா எல்லாமே பெண்கள் தலையாக இருப்பது. ஆனால் அல்லாஹ்வின் தூதருடைய காலகட்டத்திலே சிரமத்தில் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வினுடைய பாதையிலே செலவு செய்வதற்கும் மறுமையினுடைய வெற்றிக்காக பாடுபடுவதற்கும் ஆண்களை சுதந்திரமாக பெண்கள் விட்டார்கள். அதிலும் குறிப்பாக அழைப்பு பணியில ஈடுபடக்கூடிய நேரத்துல கூட ஆண்கள் விருப்பப்படுவார்கள், பெண்களுக்கு பயந்து கொண்டு ஒதுங்குவாங்க, வீட்டுல உள்ள பெண்களுக்கு பயந்துகிட்டு. நம்ம கிளையில அது இருக்குதா என்னன்னு தெரியல, பல இடங்கள்ல பார்த்திருக்கிறோம். பொதுக்குழு நடக்கும், பொதுக்குழுல நிர்வாகத்தை தேர்வு செய்வாங்க, பாய் வாங்க
மாவட்ட தலைவரா கிளை தலைவரா பொறுப்பெடுத்துக்குங்க பாய், அதெல்லாம் ஓகே. வீட்டுல சரிப்பட்டு வராது பாய். அது யாரு அதெல்லாம் சமாளிக்க முடியாது பாய், வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க பாய். வீட்டுல கேட்டுட்டு சொல்றேனே, எத்தனை இடங்கள்ல தெரியுமா? ஒரு ஆண் மார்க்க பணிகளை செய்வதற்காகவும் மார்க்கத்திற்காக மறுமைக்காக ஒரு ஆண் பாடுபடுவதற்கும் பெண்கள் தடையாக இருப்பதை பார்க்கிறோம். அதற்கு உலகத்தினுடைய வாழ்க்கையை நாம் உதாரணங்களை காட்டி, உலகத்தினுடைய சில வசதிகளை நாமே காரணங்களை காட்டி, இது போன்ற சில விஷயங்களை நாம் செய்கிறோமே. சஹாபிய பெண்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க தெரியுமா? உதாரணத்திற்கு நாம் சொல்வதாக இருந்தால் உம்மு தர்தா ரலியல்லாஹு அவர்கள், அவர் தம்பதியை பாருங்க, அபு தர்தா உம்மு தர்தா, இந்த ரெண்டு பேர் கணவன் மனைவி. எப்படிப்பட்ட இந்த கணவனுடைய தியாகத்திற்கு இந்த மனைவி எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கிறாங்க தெரியுமா? கணவனுடைய தியாகமே அளப்பெரியது. அந்த அளப்பெரிய தியாகத்தை மனைவிக்கு தெரியாமல் அவர் செய்கிறார். அதை தெரிவித்ததற்கு பின்பாக அந்த மனைவியும் அதை ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் அதை ஆதரிக்கவும் செய்கிறார்கள். ஒரு நொடி கூட நடுங்கல. ஒரு முறை அல்லாஹ்வின் தூதருடைய ஒரு சபையில முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. ஒரு நபர், அவருக்கு சொந்தமாக ஒரு தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்திற்கு பக்கத்திலே இன்னொரு தோட்டம் இருக்கிறது. அந்த பக்கத்து தோட்டத்தினுடைய ஒரு மரம் வளர்ந்து இவருடைய தோட்டத்திலே தன்னுடைய தலையை சாய்த்து கொண்டிருக்கிறது. அது இவருக்கு தொல்லையா, ஒரு டிஸ்டர்பன்ஸா. என்ன டிஸ்டர்பன்ஸ்னா, இவருடைய தோட்டத்திற்கு இவர் வேலை அமைக்க முடிவு இருக்கிறார். அப்படி வேலை அமைக்கக்கூடிய நேரத்துல அந்த ஒரு மரம் மட்டும் அவருடைய தோட்டத்தை தாண்டி இவருடைய தோட்டத்திலே எட்டி பார்க்கிறது. அப்ப இந்த வேலையை அமைக்க முடிவு பண்ணார்ல, இவர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வரார். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இது போன்ற பக்கத்து தோட்டக்காரருடைய ஒரு மரம் என்னுடைய தோட்டத்திற்கு இடையூறாக இருக்கிறது, நான் வேலி அமைக்க நாடுகிறேன். அந்த தோட்டக்காரரை அழைத்து அந்த மரத்தை என்னிடத்துல விற்க சொல்லுங்கள். பொருளாதாரத்துக்கு நான் காசுக்கு தான். அந்த மரத்தை என்கிட்ட விற்க சொல்லுங்க, நான் வாங்கிக்கிறேன். அந்த மரத்தை நான் வாங்கி கொண்டு அந்த மரத்தோடு சேர்த்து நான் வேலி அமைத்துக் கொண்டால் அது எனக்கும் தொல்லை தராது, அவருக்கும் தொல்லை தராது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கோரிக்கையை முன்வைக்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அந்த தோட்டக்காரரை அழைத்து, இந்த ஒரு மரத்தை நீ அல்லாஹ்விற்காக விட்டு கொடுத்து விட்டால் அல்லாஹ் மறுமையிலே உனக்கு ஒரு மரத்தை வைத்திருக்கிறான், சொர்க்கத்திலே தோட்டத்தை வைத்திருக்கிறான் என்று நற்செய்தி சொல்றாங்க. அப்ப அந்த தோட்டக்காரர் என்ன செய்யறாருன்னா, மறுமையில நமக்கு மரம் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்காம, இல்ல இந்த மரத்தை எல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுன்னு அவர் சபையை காலி பண்ணிட்டு போயிடுறாரு, மறுப்பு தெரிவிச்சுட்டு போயிடுறாரு. இந்த சபையில ரெண்டு தோட்டக்காரர் இருக்கிறாங்களே, அவங்களுக்கும் அபூ தர்தாவுக்கும் சம்மதமே இல்லை. அந்த சபையில மூன்றாவது மனிதராக நின்று கொண்டிருக்கிறார். அபூ தர்தாவிற்கு இருப்பதோ ஒரே ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தில் தான் அவர் தங்கியிருக்கக்கூடிய வீடும் இருக்கிறது. நன்றாக யோசிச்சு பாருங்க, அபூ தர்தாவிற்கு இருப்பது ஒரே ஒரு தோட்டம் தான். அந்த தோட்டத்தில் தான் அவரும் அவருடைய குடும்பத்தார்களும் வசிக்கக்கூடிய வீடு இருக்கிறது. இந்த மரத்தை கொடுப்பதற்கு மறுப்பு தெரிவிச்சுட்டு சபையை விட்டு போறாருல, அவரை அபூ தர்தா அவர்கள் துரத்தி கொண்டு செல்கிறார்கள், அவரை மடக்குகிறார்கள், அவரிடத்திலே ஒரு வியாபாரத்தை பேசுகிறார்கள். என்ன வியாபாரம்? இந்த மரத்தை நீ விட்டு கொடுத்தால் மறுமையிலே உனக்கு மரம் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன பொழுது நீ அதை மறுத்து விட்டாய். ஆனால் நான் உனக்கு ஒரு வியாபாரத்தை தருகிறேன், அந்த ஒரே ஒரு மரத்தை என்னிடத்திலே கொடுத்து விடு, அதற்கு பகரமாக என்னுடைய தோட்டத்தையே உனக்கு நான் கொடுத்து விடுகிறேன். ஒரு தோட்டம்னா குறைஞ்சது ஒரு 50 மரமாவது இருக்கணுமா இல்லையா? அதுலதான் அவருடைய வீடும் இருக்கிறது என்று சொன்னால் அந்த தோட்டத்தை விலை பேசுகிறார். தோட்டத்தை உன்னை கொடுத்துடுறப்பா, அந்த ஒரு மரத்தை கூட பார்க்கிறாரு. ஒரு மரத்துக்கு ஒரு தோட்டமா, பரவாயில்லையே, நல்ல லாபமாச்சேன்னு கை மாத்திடுறாரு. இப்ப தோட்டத்தை கொடுத்துட்டு மரத்தை வாங்கிட்டு அபூ தர்தா என்ன செய்யறாரு தெரியுமா? நேரம் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஓடி வருகிறார். அல்லாஹ்வின் தூதரை, எந்த மரத்தை பக்கத்து தோட்டக்காரருக்கு நீங்கள் கொடுக்க சொன்னீர்களோ அந்த மரத்தை என்னுடைய தோட்டத்திற்கு பகரமாக நான் வாங்கிவிட்டேன். இப்பொழுது நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். இந்த மரத்தை நான் கொடுத்து விட்டால் சொர்க்கத்திலே ஒரு மரம் இருப்பதாக அவருக்கு நற்செய்தி சொன்னிருக்கிறேன்.
அதே நற்செய்தி எனக்கும் உண்டா, எனக்கு நீங்கள் சொன்னால் இந்த மரத்தை நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அபூதர்தாவிற்கு இந்த ஒரு மரத்திற்கு பகரமாக அல்லாஹ் சொர்க்கத்திலே ஒரு தோட்டத்தையே வழங்க இருக்கிறான். மரத்தை கொடுத்துடுறாங்க. கொடுத்துட்டு நேரா மனைவி இடத்துல வராங்க. மனைவி எங்க இருக்கிறாங்க? எந்த தோட்டத்தை இவர் பகரமாக கொடுத்தாரோ அந்த தோட்டத்திலே உள்ள வீட்டிலே இருக்கிறார்கள். வீட்டினுடைய வாசல்ல வந்து சொல்றாங்க, யா உம்முதருதாவே உஹ்ருஜ் மினல் ஹாயித்தி, இந்த தோட்டத்தை விட்டு வெளியேறு. வார்த்தையை கவனிங்க. நம்முடைய தோட்டத்தை விட்டு வெளியே வா, நம்முடைய வீட்டை விட்டு வெளியே வான்னு சொல்லல. அவர் தோட்டத்தை தான் வித்துட்டாரே. அந்த மரத்துக்கு பகரமாக தோட்டத்தை விற்றவர் இந்த தோட்டத்தை விட்டு நீ வெளியேறு என்று சொல்லி அங்கிருந்து மனைவியை வெளியேற்றுகிறார். பாருங்க, சொர்க்கத்துல ஒரு மரம் இருக்கிறது என்கின்ற ஒரு நற்செய்திக்காக தன்னிடத்தில் இருந்த ஒரு தோட்டத்தையும் அந்த தோட்டத்திலே இருந்த அந்த வீட்டையும் அதற்கு பகரமாக விட்டுவிட்டு ஒரு மரத்தை வாங்குகிறார். அந்த மரத்தையும் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் என்பதற்காக தர்மம் செய்துவிட்டு கையிலே ஒன்றுமே இல்லாமல் நடு தெருவிலே வந்து நிற்கிறார் மனைவியை வைத்துக் கொண்டு. இந்த நேரத்துல நம்ம இப்படி இருப்போம். இதே நம்முடைய கணவர், ஜும்மா பயானுக்கு போனேன், தான தர்மத்தை பத்தி அப்படி பேசுனாங்க, என் கண்ணெல்லாம் தண்ணி வந்துருச்சு, தானியெல்லாம் நிறைஞ்சிருச்சு, அதனால என் பேர்ல உள்ள எல்லா சொத்தையும் பள்ளிவாசல்லையே வச்சு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா, ஜும்மா முடிச்சுட்டு மதியம் சோறு கிடையாது கணவருக்கு. அவருக்கு உயிரோடு இருப்பாரானே சந்தேகம் தான். அந்த அளவுக்கு ஒரு நிலைமை மாறிடும். இவர் தன்னுடைய அனைத்தையும் தியாகம் செய்துவிட்டு குடும்பத்தோடு வந்து நடு வீதியிலே வறுமைக்காக வந்து நிற்கிறார். அந்த நேரத்திலே அந்த உம்முதர்தாவை பாருங்கள், அந்த சஹாபிய பெண்ணை பாருங்கள். ஒரு நொடி கூட என்பா இப்படி செஞ்சுட்டேன், ஒரு வார்த்தை கூட என்கிட்ட ஆலோசனை கேட்க மாட்டியா, அதெல்லாம் இல்ல. அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, என்னுடைய அருமை கணவரை, இந்த உலகத்தில் நீங்கள் ஏராளமான வியாபாரத்தை செய்திருக்கிறீர்கள், அந்த வியாபாரத்தின் மூலமாக பல லாபங்களை அடைந்திருக்கிறீர்கள், ஆனால் அனைத்து வியாபாரங்களை விடவும் இப்பொழுது நீங்கள் செய்துவிட்டு வந்தீர்களே, இதுதான் சிறந்த வியாபாரம், இதைவிட ஒரு சிறந்த வியாபாரம் எதுவும் கிடையாது என்று அந்த மனைவி தன்னுடைய கணவனை பார்த்து அவர் செய்த செயலை பாராட்டி அரவணைக்கக்கூடிய அந்த பண்பு இருக்கிறதே, சுப்ஹானல்லாஹ். இது போன்ற ஒரு தியாகம் நம்மள்ட்ட இருக்குதா? மாசம் 100 ரூபாய் சந்தா கொடுத்துக்கிட்டு இருப்போம், ஒரு மாசம் மட்டும் ஒரு 200 ரூபாய் சேர்த்து சந்தா கொடுத்துட்டாருன்னா கணவருடைய நிலை முடிஞ்சிருச்சு. யாரை கேட்டு கொடுத்தீங்க? என்கிட்ட கேட்டு, எல்லாம் என் பிள்ளைகளுடைய படிப்பு இருக்கு, அது பார்க்க வேணாமா? குடும்பத்துல மருத்துவம் அது பார்க்க வேணாமா? நீங்க பாட்டுல வாரி வழங்கி கொடுத்துட்டு வந்துருவீங்களோ? நீ பெண்களுடைய நிலையை யோசிச்சு பாருங்க. ஒரு ஆண் சுதந்திரமாக மார்க்க பணியை செய்வதற்கும் மார்க்கத்திற்காக தியாகங்களை செய்வதற்கும் தடையாக இன்றைய பெண்மணிகள் இருக்கக்கூடிய நிலையில அல்லாஹ்வின் தூதருடைய காலகட்டத்தில் வறுமை வாழ்க்கைக்காக பாடுபடக்கூடிய ஆண்களுக்கு அந்த சஹாபிய பெண்கள் துணையாக இருந்திருக்கிறார்கள். இது போன்ற ஏதாவது ஒரு தியாகத்தை நம்ம செஞ்சிருக்கிறோமா? எதை நாம் இழந்திருக்கிறோம்? சற்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக நாம் இந்த உலகத்தில் எதையும் இழக்காமல் சொர்க்கத்தை நம்மால் அடைய முடியாது. ஏதாச்சும் ஒண்ணு இழந்துதான் ஆகணும். நம்முடைய ஆடையை நாம இழக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நீ நிறைய இடங்கள்ல ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி என்னன்னா, பெண்களுடைய பாதுகாப்பிற்காக அல்லாஹ் இந்த ஹிஜாப் என்கின்ற ஆடையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனால் இன்னைக்கு பாருங்க, பல இடங்கள்ல இந்த ஹிஜாப் என்கின்ற ஆடையை சரியாக பேணப்படுவதில்லை. ஹிஜாபை நாம் எந்த நிறத்திலும் அணிந்து கொள்ளலாம், மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. என்ன, எந்த கலர்ல இருந்தாலும் எடுத்து உடலை நாம் போர்த்தி கொள்வதற்கு தான் அனுமதி. ஆனா கலரா அணியணும் அப்படிங்கிற பேர்ல அனுமதியை நாம் தவறாக எப்படி பயன்படுத்துறோம் தெரியுமா? பல டிசைன்கள்ல ஆண்களுடைய பார்வையிலிருந்து பாதுகாப்பதற்கு தான் ஹிஜாபை அல்லாஹ் வழங்கினான். ஆனால் இன்றைக்கு அந்த ஹிஜாபை அணிந்து கொண்டு ஒரு பெண் சபைக்கு சென்றால் எல்லோருடைய பார்வையும் அவளை நோக்கிதான் திரும்புகிறது. பார்வையிலிருந்து பாதுகாப்பதற்காக ஹிஜாபை வழங்கினா எல்லா பார்வையும் நம்ம போக திருப்பறத்துக்கு நம்ம ஹிஜாபை பயன்படுத்துறோம். அப்ப நேர் மாற்றமா, உல்டாவா?
கருப்பு கலர்ல எந்த விதமான ஸ்டோனும் இல்லாம டிசைனும் இல்லாம பிளைனா புர்கா போட்டு வந்தா அதற்கு பேர் என்ன? மதரசா பிள்ளைங்களுடைய புர்கா. நாம அணிகிறது அம்பர்லா புர்கா, வேற நிறைய என்னென்னமோ செயலி விளம்பரத்தை பாத்தீங்கன்னு வைங்களேன், அதை அப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் இறைவன் சொன்ன அடிப்படையில் ஒருவர் அந்த ஹிஜாப் என்கின்ற ஆடையை அணிவாரையானால் அதெல்லாம் மதரசா பிள்ளைங்களுக்குள்ளது. பிளைன் புர்கா இருக்குதாங்க, பிளைன் புர்கா இப்ப வராதுங்க, ரமலான் முடிச்சுதான் ஸ்டாக் வரும். ஏன் தெரியுமா? ரமலான் முடிச்சுட்டுதான் மதரசா ஆரம்பிப்பாங்க, அப்பதான் மதரசா பிள்ளைங்களா வந்து வாங்கும். அதற்கு ஒரு சீசனையே ஒதுக்கிட்டாங்க. இருக்குதா இல்லையா? அப்ப இறைவனுக்காக நம்முடைய ஆடைகளை கூட தியாகம் செய்வதற்கு நாம் தயாராக இல்லை, நம்முடைய மன இச்சைகளை நாம் தியாகம் செய்வதற்கு தயாராக இல்லை என்று சொன்னால் எப்படி நம்மால் மறுமையில வெற்றி அடைய முடியும்? சற்று யோசித்து பாருங்கள். அதே போன்று நம்முடைய மறுமை வெற்றிக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், அழைப்பு பணியில் நாம் ஈடுபடுவதும் மார்க்க சபைகளில் நாம் சங்கமிப்பதும் தான். ஆனா நீங்க பெரும்பான்மையான இடங்கள்ல அழைப்பு பணியில ஈடுபடாம இருக்கிறதுக்கும் அதே போன்று மார்க்க சபைகள்ல சங்கமிப்பதற்கும் நிறைய காரணங்களை தயாரிச்சு வச்சிருக்கிறோம். ஸ்கூல் பையன் சொல்லுவாங்கல்ல, பாட்டி மௌத்தாயிட்டாங்க, தலைவலியா இருந்துச்சு, சரியா இருந்துச்சு, கால் வலியா இருந்துச்சு, வயிற்று வலி வந்துருச்சு, இந்த மாதிரி காரணம் சொல்றதை பார்த்துட்டு பெண்கள் பையனுக்கு ஏமா வரல, அதுக்கு ஒரு காரணம். தாவா பணிக்கு போனோமே அதுக்கு ஏன் வரல, அதுக்கு ஒரு காரணம். இப்படி சர்வ சாதாரணமாக பல காரணங்களை சொல்லிக் கொண்டு மார்க்க சபைகளிலே சங்கமிப்பதை நாம் புறக்கணிக்கிறோம், அழைப்பு பணியிலே ஈடுபடுவதை நாம் புறக்கணிக்கிறோமே. சஹாபிய பெண்களிடத்திலே ஒரு அழகான ஒரு வரலாறை பாருங்கள். இன்றைய காலத்து பெண்கள் உச்சபட்சமாக அந்த காரணத்தை சொன்னால் அதை யாரும் நிராகரிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு காரணம் அந்த சஹாபிய பெண்ணுக்கு இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கிறாங்க தெரியுமா? யார்? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அபூ தல்ஹா, உம்மு சுலைம் இவர்களுடைய தம்பதியினுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து அவங்க மரணம் வரைக்கும் அவ்வளவு தியாகங்கள், ஒன்று இரண்டு அல்ல. அதுல ஒரு செய்தியை பாருங்க. இன்றைய காலத்து பெண்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க, வயிற்றிலே ஒரு பிள்ளையை நாம் சுமக்கிறோம், பிரசவித்திருக்கிறோம், கர்ப்பிணியாக இருக்கிறோம். நம்முடைய வயிற்றிலே அல்லாஹ் பிள்ளை செல்வத்தை கொடுத்து விட்டானே, ஆனால் அதுல இருந்து அப்படியே மார்க்க பணியில நம்ம தூரமாயிருவோம், பள்ளிவாசலை விட்டு தூரமாயிருவோம். ஆனால் நிறை மாத கர்ப்பிணி பெண்ணாக இருந்தும் கூட உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தியாகங்கள், அவருடைய கணவரை புரிந்து கொண்டு அவருடைய கணவரையும் சுதந்திரமாக செய்யவிடக்கூடிய அந்த ஒரு நிகழ்வுகள், அதையெல்லாம் படிக்கும் பொழுது உடலெல்லாம் அப்படியே சிலிர்க்கும். எந்த அளவிற்கு அவங்களுடைய தியாகம்னா, நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரவங்க மார்க்க ரீதியாக எந்த பயணத்தை மேற்கொண்டாலும் அல்லாஹ்வின் தூதரோடு அபூ தல்ஹா இருப்பார். போருக்கு போனாலும் இருப்பாரு, மார்க்க பிரச்சாரத்துக்கு போனாலும் இருப்பாரு. மார்க்கத்திற்காக அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்த பயணத்தை செய்தாலும் அல்லாஹ்வின் தூதரோடு இருக்கக்கூடிய ஒரு தோழர் யார் என்றால் அபூ தல்ஹா. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஏதோ ஒரு பணிக்காக மதீனாவை விட்டு புறப்படுறாங்க. யோசித்து பாருங்கள், இன்றைக்கு போராட்டங்களுக்கும் ஆர்ப்பாட்டங்களுக்கும் மாநாடுகளுக்கும் செல்லும் பொழுது நம்முடைய கிளையின் சார்பாக வாகனங்களை ஏற்பாடு செய்கிறோம். எல்லாமே பைபாஸ் ரோடா மாறிடுச்சு. அன்றைய காலகட்டத்திலே கணவன் அல்லாஹ்வின் தூதரோடு பயணிப்பதை விரும்புவார் என்பதற்காக நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த உம்மு சுலைம் அவர்களும் அல்லாஹ்வின் தூதரோடு வயிற்றிலே பிள்ளையை சுமந்து கொண்டு இன்னைக்கு பிரசவமாகுமா, நாளைக்கு குழந்தை பிறக்குமா என்றது தெரியாமல் அந்த நிலையிலே பாலைவனத்திலே ஒட்டகத்திலே புறப்படுகிறார்கள். போறாங்க, அல்லாஹ்வின் தூதரோடு பயணத்துல இருக்கிறாங்க, காரியத்தை முடிக்கிறாங்க, மீண்டும் மதீனாவிற்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு நாளிலே மதீனாவை வந்து அடைந்து விடலாம். அப்படிப்பட்ட அந்த நிலையில் இருக்கும் பொழுது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிரசவ வலி ஏற்படுகிறது. பிரசவ வலி எவ்வளவு துன்பமானது, எவ்வளவு கஷ்டமானதுன்னு நாம சொல்ல தேவையே இல்லை.
கொள்கை உறுதியோடு இருந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட அந்த பிரசவ வலியை எதிர்கொள்ளும் பொழுது இதற்கு முன்பாக நான் மரணித்திருக்க கூடாதா என்று புலம்பினார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்படிப்பட்ட ஒரு துன்பத்திற்குரிய ஒரு வழிதான் பிரசவ வலி. அந்த நேரத்துல பாருங்க, பிரசவ வலி ஏற்பட்டு அந்த இடத்திலே அவர்கள் அப்படியே தடுக்கப்படுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க பயணம் செய்வதற்கு புறப்படுகின்றார்கள். மதீனாவை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. மனைவி பிரசவ வலியில இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அபூதர்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், பாருங்கள், இன்னக லதஅலமு யா ரப்பி, என் இறைவா நீ அறியக்கூடியவனாக, என்னுடைய உள்ளத்தில் உள்ளதை நீ அறியக்கூடியவனாக இருக்கிறாய். அன்னஹு யஜ்புனி அஹ்ருஜ மஅ ரசூலிக இதா ஹரஜ், உன்னுடைய தூதர் மார்க்க பணிக்காக இந்த மதீனாவை விட்டு வெளியேறும் பொழுதெல்லாம் அவரோடு நானும் வெளியேறுவதை நான் விரும்புகிறேன் என்பதை நீ அறிந்து வைத்திருக்கிறாய். அந்த மார்க்க பணியை முடித்துவிட்டு வெற்றி வாகை சூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மதீனாவிற்குள்ளே நுழையும் பொழுது அல்லாஹ்வின் தூதரோடு நானும் நுழைய வேண்டும் என்பதை நீ விரும்புவதை நீ அறிந்து வைத்திருக்கிறாய். ஆனால் தற்பொழுதோ என்னுடைய மனைவிக்கு நான் பிரசவ வலி ஏற்பட்டதனுடைய விளைவாக நான் தடுக்கப்படுகிறேன், என்னை தண்டித்து விடாதே என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நமக்கு பிரசவ வலி ஏற்பட்டு நம்முடைய கணவர் திருமண பிரச்சாரம் நடக்குது, நான் போயிட்டு வரேன், தனிநபர் தாவாவுக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னா நம்ம ஏத்துப்போமா? கணவரையே காரணம் சொல்லி தடுக்கக்கூடியவரா இருப்போம். ஆனால் அந்த அபூதர்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரோடு இருப்பதுதான் எனக்கு விருப்பமானது என்பதை அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறார். கணவருடைய நிலையை பார்த்துவிட்டு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, பாருங்க, என்னுடைய கணவரை அபூதர்ஹாவே, எனக்கு எந்த பிரசவ வலி ஏற்பட்டதோ அந்த வலி தற்பொழுது எனக்கு குறைந்ததை போன்று இருக்கிறது. எனவே உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் அல்லாஹ்வின் தூதரோடு பயணம் செய்வோம் வாருங்கள் என்று அவர்கள் அல்லாஹ்வின் தூதரோடு பயணம் செய்வதற்கு புறப்படுறாங்க. எப்ப? பிரசவ வலி வந்ததுக்கு அப்புறம். பிரசவ வலி வந்துச்சுன்னா அது ஒரேடியான வலி இருக்காது. ஒரு 10 நிமிஷம் வலி இருக்கும், அப்புறம் 10 நிமிஷம் வலி குறையிற மாதிரி இருக்கும், அப்புறம் திரும்ப 10 நிமிஷம், இப்படிதானே வலி கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். அவங்களுக்கு வலி குறையக்கூடிய நேரத்துல என்ன செய்யறாங்கன்னா, நான் பெற்றுக்கொண்ட இந்த பிரசவ வலி என்பது எனக்கு குறைந்ததை போன்று இருக்குது, வாங்க அல்லாஹ்வுடைய தூதரோடு பயணம் செய்வோம் வாங்கன்னு பிரசவ வலியோடு பயணம் செய்கிறார்கள். இறுதியாக மீண்டும் வழிவந்ததற்கு பின்பாக அல்லாஹ்வின் தூதர் அவர்களே அபூதர்ஹாவை பார்த்து சொல்லுகிறார், இருந்து விட்டு பிரசவம் பார்த்துட்டு அப்புறம் மதீனாக்கு வாப்பா, நான் முதல்ல போறேன்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தங்குறாங்க. எப்படிப்பட்ட தியாகம் பார்த்தீங்களா? மார்க்க பணிக்காக, அழைப்பு பணிக்காக, மார்க்கத்தினுடைய சபைகளை சங்கமிப்பதற்காக எவ்வளவு தியாகம் என்று பாருங்கள். ஆனால் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக சின்ன சின்ன காரியங்களை எல்லாம், காரணங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு அழைப்பு பணியில் இருந்து விலகக்கூடியவர்களாக, தியாகங்களை செய்யாதவர்களாக, நம்முடைய வீட்டில் உள்ளவர்கள் தியாகம் செய்தாலும் கூட அதை தடுக்கக்கூடியவர்களாக பெண்களாகிய நாம் இருந்து கொண்டிருக்கிறோமே. நாம் சஹாபிய பெண்களிடத்துல எதை முன்மாதிரியாக நாம் எடுக்க போகிறோம்? எதை நாம் தியாகம் செய்ய போகிறோம்? சற்று யோசித்து பாருங்கள். நாம் வாழக்கூடிய இந்த உலகம் என்பது அற்பமானது, மரணம் என்பது எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். அதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களிலே சஹாபிய பெண்கள் ஏராளமான தியாகங்களை செய்திருக்கிறார்கள். வீணான காரியங்களில் நாம் நேரத்தை நாம் செலவிடுவதை விட்டுவிட்டு சமூக வலைதளங்கள்ல, சோசியல் மீடியாக்கள்ல, பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டாகிராம்ல நம்முடைய நேரங்களை எல்லாம் நாம் செலவிடுவதை எல்லாம் நாம் தவிர்த்து விட்டு அந்த நேரங்களை அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்கு நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கும். எந்த அளவிற்கு சமூக வலைதளங்களின் மோகம் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மத்தியிலே வந்துவிட்டது என்று சொன்னால், கடந்த தேர்தலுடைய முடிவை நாம் பார்க்கிறோம். அந்த முடிவை பார்த்ததற்கு பின்பாக தோல்வியை சந்தித்த ஒரு கட்சியினுடைய பொதுக்குழுவிலே, செயற்குழுவிலே தீர்மானத்தை ஏற்றுகிறார்கள். நம் கட்சியினுடைய நிர்வாகிகள், அமைச்சர்கள், நம் கட்சியினுடைய தொண்டர்கள் அனைவருமே இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்ல நம்முடைய பிரச்சாரத்தை கொண்டு போய் சேருங்கள். இன்ஸ்டாகிராம் தான் இன்னைக்கு எல்லா மக்களையும் சென்றடையக்கூடியதாக இருக்கிறது என்று அவர்களே உணர்றாங்க. அதே மாதிரி இன்னைக்கு பாருங்க,
காக்ரோச் ஜனதா பார்ட்டி நீட் எக்ஸாமினுடைய அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறத கண்டித்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அவங்களுடைய கோரிக்கை நிறைவேறி இருக்கிறது. இதை கண்டு பயந்து போன ஒன்றிய அரசாங்கத்தை சார்ந்த அந்த கட்சி நிர்வாகிகள் தன்னுடைய கட்சி கூட்டத்திலே சொல்கிறார்கள், நம்முடைய அமைச்சர்கள் எல்லாம் நிர்வாகிகள் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல இன்ஃபுளுன்ஸா மாறுங்க, அதன் மூலமா நம்முடைய கொள்கையை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்கன்னு நீ சமூக வலைதளங்களை பிரச்சாரத்தினுடைய கருவியாக மாற்ற சொல்லுகின்றார்களே. ஆனால் இந்த சமூக வலைதளங்களிலே எந்த அளவிற்கு மூழ்கி போயிருக்குன்னு பாருங்க. அப்ப இறைவனுக்காக இதை கூட நம்ம தியாகம் செய்ய முடியாதா? அதுல எவ்வளவு நேரங்களை நாம் செலவிடுகிறோம், எவ்வளவு வீணான காரியங்களில் ஈடுபடுகிறோம். அதன் மூலமாக இந்த மார்க்க பிரச்சாரத்தை நாம் கொண்டு போய் சேர்க்க முடியாதா? சற்று யோசித்து பாருங்கள். இப்ப தேவையில்லாத காரியத்திலெல்லாம் நாம் ஈடுபடுவதை தவிர்த்து விட்டு சஹாபிய பெண்மணிகள் இந்த இறைவனுக்காக பெண்கள் பலகீனமாக படைக்கப்பட்டிருந்தாலும் நாங்களும் ஆண்களுக்கு நிகரானவர்கள் தான், ஆண்களை போன்று நாங்களும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். நாங்கள் பலகீனமாக இருந்தாலும் ஆண்கள் அளவிற்கு எங்களாலும் தியாகம் செய்ய முடியும் என்பதை அந்த சஹாபிய பெண்மணிகள் எப்படி நிரூபித்து காண்பித்தார்களோ அதே போன்று இன்றைய காலத்தில் வாழக்கூடிய தீன்குல பெண்மணிகள் ஆகிய நீங்களும் ஆண்கள் நீங்கள் எப்படி தாவால் ஈடுபடுறீங்க, நாங்களும் ஈடுபடுவோம். நீங்க எப்படி அழைப்பு பணிகளை ஈடுபடுறீங்க, நாங்களும் ஈடுபடுவோம். மார்க்க சபையில நீங்க எப்படி பங்கெடுக்கிறீங்க, நாங்களும் பங்கெடுப்போம். நீங்க எப்படி தான தர்மங்களை செய்றீங்க, நாங்களும் தான தர்மங்களை செய்வோம். நீங்க எப்படி அமல்களில் ஈடுபடுறீங்க, நாங்களும் ஈடுபடுவோம் என்று சொல்லி இறைவனுக்காக பல தியாகங்களை நாம் செய்வோம். அந்த தியாகங்கள் தான் மறுமையில் நமக்கு மிகப்பெரிய மலை குவியலாக நன்மைகளாக குவிக்கப்படும் என்பதை அறிந்து கொண்டு தியாகம் இல்லாமல் சொர்க்கம் இல்லை, நாம் சொர்க்கவாசியாக மாற வேண்டுமையானால் இந்த உலகத்தில் நாம் தியாகியாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு அன்பான கோரிக்கையை உங்களுக்கு மத்தியிலே முன்னிறுத்தியவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். சிறிய தேநீர் இடைவேளை பிறகு அடுத்த இரண்டாவது அமர்வு நடைபெறும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த டீ டைம் பிறகு மகரிப் தொழுகை முடிஞ்ச பிறகு இரண்டாவது அமர்வு நடைபெறும். சேர ஒரு சைடா போட்டு தொழுதுட்டு திருப்பி எடுத்து இன்ஷா அல்லாஹ் போட்டுருங்க. Okay.